ஹலோ ஓஜிஸ், வெல்கம் டு ஓஜி கிரிக்கெட் டாக்ஸ். ஐபிஎல் யூஸ்வலாக வந்து நிறைய ஸ்கேமர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாட்டம் டீம்ஸ்லேருந்து போயிடலாம். ஸோ பாட்டம் டீம்லேருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து எல்எஸ்ஜி. ஸோ எல்எஸ்சி டீம் நேம் சொன்னாலே போதும், எனக்கு தெரிஞ்ச ஓஜி ஸ்கேமர் நிக்கலஸ் பூரான். ஸோ 8 மேட்ச் ஆடி இருக்காரு இவர். ஆக்சுவலாக இவர் தான் ப்ரிடாமினன்ட் கீப்பராக இருந்தார் ஃபர்ஸ்ட். அண்ட் இப்போ வந்து பிளேயிங் ஒன்லி அஸ் பேட்ஸ்மேன். 28 crores கொடுத்து இவர் வந்து அவங்க டீம் தக்க வச்சிருந்தாங்க. பட் அது தக்க வச்சதுக்கு ஏற்ற மாதிரி இவர் பண்ணல. ஸோ 8 மேட்ச் ஆடி இருக்காரு, வெறும் 82 ரன்ஸ் தான். ஸ்ட்ரைக் ரேட்டும் 80 தான் இருக்கு. இந்த டீமோட ஃபெயிலியருக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இவருன்னு சொல்லலாம். அடுத்து யாருன்னா ஏடன் மாக்ரம். ஸோ மாக்ரம் வந்து இந்த சீசன் வரக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவோட லீடிங் ரன் ஸ்கோரர் அந்த வேர்ல்டு கப்ல. அண்ட் ஆல்சோ இருக்க எல்லா லீக்ஸ்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் இந்த டைம் வெறும் 8 மேட்சஸ்ல 196 ரன் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் ஒரு 50 கூட அவர் அடிக்கல. ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து ஒரு 140 அதுதான் வந்து அவர் டிராவல் ஆகிட்டு இருக்காரு. அண்ட் வெறும் 10 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அவங்க டீமோட ஓப்பனிங் ஃபிளால இவரு ஒன் ஆஃப் த ரீசனா இருந்திருக்காரு. அடுத்து வந்து யாருன்னா ஷெர்ஃபைன் ரதர்ஃபோர்ட். ஒரு மேட்ச் வந்து 17 அடிச்சாரு. அண்ட் அனதர் மேட்ச் 25 அடிச்சிருப்பாரு. ஸோ ஆடின மற்ற 6 இன்னிங்ஸ்ல எதுவுமே பெருசா அடிக்கல. அவரோட டோட்டல் ரன்ஸே வந்து 103 தான். இந்த 2 இன்னிங்ஸே பார்த்தா 96 ரன்ஸ் வந்திருக்கும். ஷெர்ஃபைன் ரதர்ஃபோர்டோட மிடில் ஆர்டர் ஃபெயிலியர் மும்பைக்கு ஒரு பெரிய பேக்லாஷ் கொடுத்துருக்கு. ஸோ அவர் தான் அந்த அடுத்த ஸ்கேமர்ஸ். ஸோ அப்படியே டீம் மேலே வந்து பார்த்தா கேகேஆர்ல 1 இல்ல 2 இல்ல 3 ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி கொடுத்தாலுமே யாரும் இன்னும் அவங்களை ப்ரூவ் பண்ணிக்கல. ஆக்சுவலா அவங்க பிரைஸ் மணிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா டாப் இஸ் கேமரான் கிரீன். ஸோ இப்போ 2 மேட்ச் தான் ஃபயர் ஆயிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஃபயரே ஆகல. 8 இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி இருக்காரு, 196 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் ஆக்சுவலா ஆல்ரவுண்டர் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் எக்கனாமி மோர் ஓவர் 10, 11 அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இவர் தான் வந்து அவங்க டீமோட மெயின் ஸ்கேமர்னு சொல்லலாம். அண்ட் அனதர் 2 ஸ்கேமர்ஸ் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன். ஆக்சுவலாக இவங்க 2 ஒட்டுக்காக விளையாட வச்சிருக்கணும். அப்படி வைக்கல, மாறி மாறி தனித்தனியாக ஆட வச்சு ஃபின் ஆலன் வந்து அவருக்கு கொடுத்த சான்ஸ்ல வெறும் 80 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் சைஃபர்ட் அவர் வந்து ஒரு 3 மேட்ச் ஆடி இருக்காரு, வெறும் 19 ரன் அடிச்சிருக்காரு. சைஃபர்ட்டுக்கு ஐபிஎல்லே வந்து ஆகாது. ஐபிஎல்லே அவர் ஒழுங்காக பண்ணதில்லை. பட் அவங்க டச் பண்ணி எடுத்தாங்க. ஒருத்தர் வந்து ஃபின் ஆலன் 5 மேட்சஸ் 82 ரன்ஸ். அண்ட் இந்த பக்கம் டிம் சைஃபர்ட் 3 மேட்ச் 19 ரன்ஸ். ஸோ இது ஓப்பனிங்கே ஃபெயில் ஆயிருக்கு. அதே மாதிரி ரோமன் போலும் பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ அப்படி பண்ணா பார்ப்போம். இவங்க 2 பேரும் கன்சிடர் பண்ணும்போது ஜிம்பாப்வேயின் மிஸ்டர் பனி அவர் கம்மியாக ஆடி இருந்தாலும் அவர் இந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் பொறுப்பு எடுத்திருப்பாரு. அடுத்தது டெல்லியில் ஆக்சுவலாக வந்து 2 பேர் வந்து நம்ம வந்து ஸ்கேமர்ஸ் சொல்லலாம். ஒன்று வந்து பதும் நிசங்கா. ஸோ நிசங்கா வந்து இந்த இதுக்கு வரக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பில் 100 அடிச்சிருப்பாரு. ஆஸ்திரேலியா கூட வந்து சேஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் ஐபிஎல் வந்து நார்மல் லீக் மாதிரி கிடையாது. இங்கே வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அவரும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனா வந்து 7 மேட்ச் ஆடிருக்காரு. அதில் 144 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 50 அடிக்கல. ஸோ 50 அடிக்கல அப்படிங்கும்போது அவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவர்கிட்ட வந்து அதை எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 154 ஆகிருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஓகே. பட் பெரிய நாக்கு எதுவுமே மேட்ச் வின் பண்ணுற மாதிரி அவர் பண்ணல. இன்னொன்று வந்து டேவிட் மில்லர் ஆக்சுவலாக வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் அவங்க டீமுக்கு வந்து ஆல்ரெடி லாஸ் பண்ணி வச்சுட்டாரு. அண்ட் அது போக அவர் இது வரைக்கும் ஆன எல்லா கேம் சேர்த்து அடிச்சிருக்கிற ரன்ஸ் வந்து 123. ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 140 ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 6 பெருசாக அடிக்கல, 50s பெருசாக அடிக்கல. ஸோ மில்லரோட ஃபார்மும் கொஞ்சம் வந்து டிப்பாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தா ஜிடிக்கு வந்து அவங்க நம்பர் 4 வந்து ரொம்பவே தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து ஸ்லாட் பண்ணாங்க. பட் கிளென் பிலிப்ஸ் ஸ்லாட் ஆனதுக்கு எந்த ஒரு விஷமான ஒரு இதுவுமே பண்ணல. பூரான் கூட 82 ரன்ஸ் அடிச்சாங்கன்னு சொல்லலாம். இவர் 67 தான் அடிச்சிருக்காரு. ஃபீல்டிங் அங்கே பண்ணாலுமே அவங்க டீமுக்கு பேட்டிங் தான் இவங்க வந்து பிடாமட்டாக தேடிட்டு இருந்தாங்க. பட் கிளென் பிலிப்ஸ் வெறும் 6 மேட்ச்க்கு 67 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அவரும் ஒரு ஃபெயிலியர் தான் இந்த ஜிடி லைனப்பில். ஆர்ஆர் ஷிம்ரான் ஹிட்மயர். ஆக்சுவலாக வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்னாவே வந்து நல்ல ஒரு மேட்ச் வின்னராக இருப்பாங்க. பட் ஆர்ஆருக்கு இப்போ வரைக்குமே அது நல்லா இதாக படலை. 6 மேட்ச் ஆடி இருக்காரு. இவரும் 72 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ பெரிய நாக்ஸ் எதுவுமே இல்லை. வின்னிங் காஸ்ட் எந்த நாக்ஸும் இல்லை. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டுமே பெருசாக இவருக்கு இல்லை. ஸோ ஷிம்ரான் ஹிட்மயரோட ஃபெயிலியர் வந்து ஆர்ஆருக்கு இப்போ வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. பட் ஆர்ஆர் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது இவர் வந்து அந்த இடத்துல ரன் அடிச்சு கொடுத்துருக்கணும். பட் அதில் அடிச்சு தரல. ஸோ இவர் ஒரு ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி டீம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்மளுக்கு வந்து டாப் டீம்ஸ். ஸோ ஆர்சிபியில் யாருன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட். ஸோ ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து இது வரைக்கும் பவுலிங்கில் பெருசாக யூஸ் ஆகலை. ஏன்னா ஏதாச்சும் பிளேயருக்கு இன்ஜுரினா மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட் ஆஃப் 15.
நியர்லி 15 வச்சிருக்காரு. அண்ட் பேட்டிங்லேயும் 4 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணியிருக்காரு, 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ பெருசாக அவர்கிட்ட பேட்டிங்லேயும் நாக்ஸ் வரலை. பட் அவங்க டீமுக்கு வந்து அது தேவைப்படலை. ஆக்சுவலாக பேட்டிங் எப்பயாச்சும் ஒரு டைம் தேவைப்படும், பட் அதுவுமே வந்து அவர் பண்ணித்தரல அப்படின்னு சொல்லலாம். தென் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஃப்ரம் பஞ்சாப். ஆக்சுவலாக பஞ்சாப் டீம் வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸோட யூஸே தேவையில்லை, அந்த அளவுக்கு அவங்க ஆடிட்டு இருக்காங்க. பட் அவருமே வந்து பவுலிங்லேயும் விக்கெட் எடுக்கல, அண்ட் பேட்டிங்கும் வந்து சில டாட்ஸ் பண்ணியிருக்காரு. பெருசாக இன்னிங்ஸ் ஐ மீன் அவர் கிடைக்கிறதே கொஞ்சம் பால்ஸ் தான், ஸோ அங்கங்கே அடிச்சிருக்காரு. ஆனால் ரன்ஸ் வைஸ் பார்த்தா அவர் வெறும் 50 கூட அடிக்கல. அது மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது. மற்றபடி அவரோட ப்ரைஸ் மணிக்கு அது ஸ்கேம். மற்றபடி அவர் ஒழுங்காக அவங்க டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஸோ சென்னை டீமில் யாருமே ஸ்கேமர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஸ்கேமர்ஸ்னு இல்லை, அந்த எந்த பிளேயர்ஸுமே வந்து அவங்க பொசிஷனில் ஸ்லாட் பண்ணலை சென்னை டீம் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக மேத்யூ ஷாட் நான் பார்த்த வரைக்குமே வந்து அவர் ஓப்பனாக ஆடிட்டு இருந்தார், பட் இங்கே வந்து மிடில் ஆர்டராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க டீமுக்கு வந்து ஜெமி ஓடன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து ஸ்கேமரே கிடையாது. அண்ட் அவங்க டீம் நிறைய இன்ஜுரிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சென்னையில் ஒரு ஸ்கேமர் இருக்கார், இட்ஸ் மேட் ஹென்ரி. ஸோ ஹென்ரி சொல்லாம மட்டும் பார்த்தீங்களா. ஸோ மேட் ஹென்ரியுமே இந்த ஐபிஎல்க்கு வரக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பில் அவங்க டீமுக்கு சூப்பர் பவுலிங் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் அவங்க டீமோட பவர் பிளே சக்ஸஸ்க்கே காரணம் ஹென்ரின்னு சொல்லலாம். பட் அப்படியே டோட்டல் இதாக வந்து ஆப்போசிட்டாக இங்கே பண்ணியிருக்காரு. ஸோ ஹென்ரி இஸ் அ ஃபெயிலியர் இன் சிஎஸ்கே டீம் இன் திஸ் ஐபிஎல். ஸோ இதெல்லாம் தான் ஓவர்சீஸ் பிளேயரோட வந்து ஸ்கேம் லிஸ்ட். ஸோ அவங்க வாங்குகிற சேலரிக்கு அவங்க அடிக்கிற ரன்ஸ்க்கு அண்ட் டீமுக்கு எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ண லிஸ்ட் தான் இது. ஸோ ஒவ்வொரு டீமில் நம்ம லிஸ்ட் எடுத்திருக்கோம், இதான் இருக்குது. அண்ட் இதில் சில பிளேயர்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்காங்க, லைக் ட்ரெண்ட் போல்ட் ஆஃப் மும்பை. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் என்னன்னா நிறைய சான்ஸ் கிடைக்கல, அவங்க ஒரு 3 மேட்ச் தான் ஆடிருக்காரு. ஸோ அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் லிவிங்ஸ்டன் ஒரே மேட்ச் தான் சான்ஸ் கிடச்சதுன்னு நினைக்கிறேன் பேட்டிங்கில். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஸ்கேம் லிஸ்ட்டில் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி சில இதுதான் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் இதில் பெரிய ஸ்கேமர்ஸ் இருந்தால் அதை நான் மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்கள் கண்டிப்பாக. அடுத்த எபிசோடில் நம்ம வந்து இந்தியன் ஸ்கேமர்ஸை பார்ப்போம். பை.